ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வண்டியில் வந்து கேன் சாப்பிட்டு ரேக்ராமு எல்லாமே ஃபுல்லாக காலி. கேன் சாப்பிட்டு ரேக்ராமு எல்லாம் போர்கர் எல்லாமே டேமேஜு. இது எல்லாத்தையும் மாற்றிட்டு நம்ம எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வண்டியை போட்டு ஸ்டார்ட் பண்ணால் வண்டி வந்து சுத்தமாக ஸ்டார்ட் ஆகலை. என்னென்னு செக் பண்ணி பார்த்தோன்னா அந்த டீகம்ப்ரஸர் இருக்குல்ல, இந்த டீகம்ப்ரஸர் வந்து கரெக்டான அந்த கேன் சாஃப்ட் டயக்ராம் தெரிஞ்சதுனால இது ஓரளவுக்கு அந்த அக்யூரேட்டான இந்த ஃப்ரீனஸ் இல்லை. அதனால் அந்த டீகம்ப்ரஸர் ரிமூவ் பண்ணிவிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோன்னா இந்த ப்ராப்பரான ஆயிலிங்கு கரெக்டாக ஆயிலிங் ப்ராப்பராக நிற்கிது. அந்த டீகம்ப்ரஸர் ரிமூவ் பண்ணிட்டோம், ஓகேவா? அதனால் நம்ம டீகம்ப்ரஸர் பிடிச்சி வாங்கியாச்சு. 81 ரூபா தான் டீகம்ப்ரஸரு. இது வந்து பழசு. புதுசு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ ஆட் பண்ணுறேன். ஓகே, டீகம்ப்ரஸர் இல்லை, டீகம்ப்ரஸரை கைட்டி எடுத்தாச்சு. இதை புதுசாக இப்போ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ ஆட் பண்ணுறேன். ஓகே, டீகம்ப்ரஸரை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணுற பாருங்க. அருமையாக ஸ்டார்ட் ஆகுது. ஆயிலிங்கும் ப்ராப்பராக நிற்கிது. ப்ராப்பராக 1005 நிற்கிது. ஆயிலிங்கும் ப்ராப்பராக நிற்கிது. கேன் சாப்பிட்டு ரேக்ராமு இதெல்லாம் தேஞ்சு போயிருந்ததுன்னா இந்த டீகம்ப்ரஸரை மட்டும் அதே திரும்ப போடாதீங்க. ஏன்னா அதை போட்டுட்டு ரொம்ப நேரம் அதுலேயும் டைம் வேஸ்ட்டு. இப்போ வண்டி தள்ளினா தான் ஸ்டார்ட் ஆகுது, ஐலிங் சுத்தமாக நிற்கலை. அதனால் அந்த கேன் சாப்பிட்டு ரேக்ராமு எல்லாம் தேஞ்சிருந்ததுன்னா இந்த 81 ரூபா தான் வருது டீகம்ப்ரஸரு. இதை ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதோட வாங்கி போட்டிங்கன்னா அந்த பிரச்சனையுமே இருக்காது. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிவிடுங்க. பாய்.